23 ವಾರ್ಡ್ನಲ್ಲಿ ಮನೆ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಮಳೆ 3 ದಿವಸ 4 ದಿವಸ ಮಳೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಮಳೆ ಬಂದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಡ್ರೈನೇಜ್ ಬ್ಲಾಕ್ ಆಗಿದೆ. ಬ್ಲಾಕ್ ಆಗಿಬಿಟ್ಟು ನೀರು ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮನೆ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಕಮಿಷನರ್ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ, ತಹಸೀಲ್ದಾರ್ ಎಲ್ಲ ಬಂದು ಇಲ್ಲಿ நம்ம வார்டில் வீடு வாங்கியிருந்தாங்க. வீடு வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இங்கே 4:15 ஃபோன் வந்துச்சு. இது மாதிரி 3-4 நாளாக சரியான மழைனால வந்து எங்கே ட்ரைனேஜ் எங்கே பிளாக் ஆகி நமக்கு தெரில. வீடு வந்து இது மாதிரி டேமேஜ் ஆகிட்டுக்குது. டேமேஜ் ஆகி கீழே வீண்டுக்குது. இது வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து நான் வந்தேன். கமிஷனர் சாரு, தாசில்தாரு, பிரசிடென்ட் எல்லாம் வந்துக்கிறாங்க. வந்து பார்த்து இந்த வார்டு கவுன்சிலரும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. இந்த வார்டு கவுன்சிலர் மேக்சிமம் 100% அவர் சப்போர்ட் பண்ணாரு. இங்க எதுவும் இதாகக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து அவர் நாலேஜ் கூட இல்லாத வீட்டுக்காரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வீடு ஒடிக்கணும், இது ஒடிச்சா தான் அந்த வீடு டெமாலேஷன் பண்ணி நம்ம எடுக்க முடியும்ன்றாங்க. அதனால எப்படி சார் இது அந்த வீட்டு நம்ம ஒடிக்க முடியும்? அது என்ன நீங்க என்ன ப்ரொசீஜர் இருக்குதோ நீங்க வந்து அது ரெடி பண்ணி அவங்க கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட பேசி அது காம்ப்ரமைஸ் பண்ணி அது எதனா பண்றதுக்கு நீங்க எடுக்கணும் நம்ம சொன்னோம். அவர் நான் சொல்றாரு, இது நீ என்ன நீ கோஆபரேட் பண்ண. நான் என்ன கோஆபரேட் பண்றேன் சார்? நீ எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கூட முனிசிபாலிட்டியில ₹1 காசு இல்லை, எங்க கிட்ட காசு இல்லைன்றாரு. இது எங்க சார்? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த முனிசிபாலிட்டியிலும் கேட்கல. அந்த மாதிரி மழையில வீட்டுக்கு வந்து வீட்டுக்காரே காசு கேட்டு வீட்டுக்காரு வந்து டேமேஜ் காசு கேட்கறாரு. இந்த முனிசிபாலிட்டி தான் போல இருக்கிறது. பிரசிடென்ட்டும் வந்தாங்க, கமிஷனரும் வந்தாரு. கமிஷனர் வந்து சொல்றாரு, நான் ஒரு பிலோ பவர்ட்டி பிபிஎல் இங்க ஒரு வீடு வாங்கி இந்த வந்து வாசியம் பண்றதுக்கு வந்தோம். அது கூட டேமேஜ் ஆயிட்டுக்குது. நான் ரெடி பண்றதுக்காக செங்கல், மண் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. அது கிளீன் பண்றதுக்காக நம்ம வந்த நேரத்துல இந்த மாதிரி அசுபம் ஆயிட்டுக்குது. அசுபம் நம்ம சார் இது மாதிரி எப்படி நீங்க இந்த விட்டு பாதியில போயிடுறீங்களா சார்? இந்த மாதிரி எல்லாம் கிளியர் பண்ணாத. நாளைக்கு எதாவது ஒன்று பக்கத்துல எதனா டேமேஜ் ஆகி அந்த வீட்டுக்காருக்கு எதனா ஆச்சுனாக்கா யாரும் இதுக்கு ஜவாப்தாரி? நான் என்ன பண்ணேன், இது இன்டிமேஷன் கொடுத்து XMLA ராஜேந்திரனுக்கு சாருக்கு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி என்ன ஆயிட்டுக்குதுனாரு, இது மாதிரி மழை வந்து வீடு டேமேஜ் ஆயிட்டுக்கு சார். டேமேஜ் ஆகி வீடு எனக்கு வந்து கீழே விழுந்துட்டு இருக்குது, அதை கிளியர் பண்ண சார்ன்னு. அதை கிளியர் பண்றதுக்கு இது மாதிரி கமிஷனர் வந்து 50,000 கேட்குறாங்க, எங்கிட்ட காசு இல்லை, இது எங்க சார் நியாயம் அப்படியான்ட்டு போனை கொடுனாரு. போனை கொடுத்தாக்கா அவங்க பீரியட்ல MLA பீரியட்ல இருக்கு சொல்ல, XMLA இருக்கு சொல்ல, அவர் வீடு சாமராஜ்பேட்டை, சொர்க்காப்பேட்டை இந்த இதுல எல்லாம் டேமேஜ் ஆயிட்டு சொல்ல அவர் போயிட்டு அவரோட நன்கூட குத்தாரு. அந்த நன்கூட குத்துட்டு டேமேஜ் ஆகிக்கிற இடத்துங்களெல்லாம் அவரு சொந்த காசுல XMLA குத்தாரு. இந்த மாதிரி முனிசிபாலிட்டியில நம்ம சொன்னாக்கா யாரும் கேட்கறதுக்கு காசு இல்லை, எனக்கு வழி இல்லை, எங்ககிட்ட ₹1 இல்லை, நிதி இல்லை, ஏதோ இதனால நாங்க DC கிட்ட மனு கொடுக்கணும். மனு கொடுத்து அங்க எதனா வந்தா நாங்க செய்யறோம்ன்றாங்க. இது எங்க சார் இது நியாயம்? இந்த மாதிரி இது நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்படல. இந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம வந்து கிளியர் பண்ற ஊரு இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அட்லீஸ்ட் அந்த உள்ள யாரா டேமேஜ் ஆயிட்டு இருந்தாக்கா, ஒரு குழந்தையோ ஒரு அம்மாவோ யாரோ வீட்டுல இருந்து டேமேஜ் ஆயிருந்தாக்கா விட்டு போயிடுவாங்களா? அவங்களை கிளியர் பண்ண மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு வீடு இந்த மாதிரி டேமேஜ் ஆயிட்டுக்குது. நடு நைட்ல மிடில் நைட்ல விட்டு போயிட்டாக்கா இப்போ எத்தனை மணிக்கு மழை வருதுன்னு தெரியாது. மழை வந்தாக்கா எனக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து முழுக்க காரணம் நகரசபை கமிஷனர் தான் இதுக்கு முழுக்க காரணம். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இது வந்து ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டேங்கிறார். அவர் ரெஸ்பான்சிபிள் எடுக்காததுக்கு ஒருத்தர் இது வந்து அவரு பார்த்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா போறாரு. 50,000 தான் நான் கிளியர் பண்றேன், இல்லைனாக்கா என்னால் ஆகாது. இந்த மாதிரி நகரசபை நம்ம எங்க பார்க்கல. 50,000 ಕೊಟ್ರೆ ನಾನು ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತೀನಿ, ನಮ್ಮ ಹತ್ರ ದುಡ್ಡಿಲ್ಲ, ₹1 ದುಡ್ಡಿಲ್ಲ, ಹೆಂಗೆ ನಾನು ಮಾಡೋದು? ನೀವು ಹೆಂಗೆ ಸುರೇಶ್ ನೀವು ಕೋಪರೇಟ್ ಮಾಡಿಲ್ಲ? ನಾನು ಕೋಪರೇಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಸರ್, ಏನು 20,000 ಕೊಡ್ತೀನಿ, 50,000 ಕೊಟ್ರೆ ಎಲ್ಲಿ ಸರ್ ಇದೆ? ನಮ್ಮ ಹತ್ರ ಇಲ್ಲ, ನಾನೇ ಮನೆ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿ ನಮ್ಮ ಬೇಜಾರ್ನಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ ಸರ್, ಈಗ ನಮ್ಮ ಹತ್ರ ನೀನು ದುಡ್ಡು ಕೇಳ್ತಿ ಹೆಂಗೆ ಸರ್ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟೊಳಗೆ ಅವ್ರು ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಸಾಹೇಬರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಲಿಲ್ವಾ ಸರ್? ಏನ್ ಸರ್ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿದಾರಾ ಇಲ್ಲ? ಏನು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿಲ್ಲ ಸರ್, ಒಂಚೂರು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿಲ್ಲ. ಕೌನ್ಸಿಲರ್ ದುಡ್ಡು ಕೇಳಿದ್ರಾ ಇಲ್ಲ ಕಮಿಷನರ್ಗೆ ದುಡ್ಡು?
ಕಮಿಷನರ್ ಹತ್ರ ದುಡ್ಡಿಲ್ಲ, 1 ರೂಪಾಯಿ ದುಡ್ಡಿಲ್ಲ. ನಮ್ ಕಮಿಷನರ್ ನಿಮ್ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರಲ್ಲ, ನಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳಿದಾರೆ, ಕಮಿಷನರ್ ಕೇಳಿದ್ರಾ ಕೌನ್ಸಿಲರ್ ಕಮಿಷನರ್ ಕೇಳಿದಾರಪ್ಪ. ನಮ್ಮ ಹತ್ರ ದುಡ್ಡಿಲ್ಲ, ನೀನ್ ದುಡ್ಡು ಕೊಟ್ರೆ ಕೋಪರೇಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ, ಈ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತೀನಿ. ಆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಗಾಡಿ ತಗೊಂಡ್ ಬಂದು ಅದು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿ ಅವ್ರು ಡ್ಯಾಮೇಜ್ ಇದ್ರೆ ಕಟ್ಕೊಡ್ಬೇಕು. ನಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ, ನಮ್ಮ ಹತ್ರ ದುಡ್ಡಿಲ್ಲ. ಮಳೆ ನೀರಿಂದಾನೆ ಸರ್ ಹಂಗಾಗಿ ಮಳೆ ನೀರಿನಲ್ಲಿ ಈಗ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ ಸಾಹೇಬ್ರೆ. ಮಳೆನಲ್ಲಿ ಮಳೆನಲ್ಲಿ ಮನೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಈಗ ಮನೆ ಹೋಗಿದ್ರೆ ಯಾರು ಜವಾಬ್ದಾರಿ? ನೀವು ಎಕ್ಸ್ ಕೌನ್ಸಿಲರ್ ಹಾ. ಈ ವಿಚಾರ ಡಿಸಿಗೆ ಏನೋ ನೀವು ತಿಳಿಸಿ. ಇಲ್ಲ ಸಾಹೇಬ್, ಈಗ ನಿಮ್ಮ ಮೀಡಿಯಾನಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಮೀಡಿಯಾನಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಫರ್ದರ್ ನಾಳೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು DC ಸಾಹೇಬ್ರಿಗೆ ಅರ್ಜಿ ಕೊಡ್ತು ಮಾತಾಡ್ತೀನಿ ಸಾಹೇಬ್ರೆ. ಎಲ್ಲ ಸಂಘಟ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ಏನ್ ಕೋಪರೇಟ್ ಮಾಡ್ಬೇಕು, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ. ನಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟ್ ತಹಸೀಲ್ದಾರ್ DC ಹತ್ರ ಹೋಗಿ ನಮ್ದೇನ್ ತೀರ್ಮಾನ ಇದೆ ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ಅರ್ಜಿ ಕೊಡ್ತೀವಿ ಸಾಹೇಬ್ರೆ. ನೀವೇನಿದ್ರೆ ನಮ್ಮ ಎಸ್ ಅಂತ ಹರಾಸ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟಾರ ಸಾಹೇಬ್ರೆ. ಏನೋ ಕೇಳಕ್ ಆಗಿಲ್ಲ, ಯಾರ ಮಾತಾಡಕ್ ಆಗಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಇದು ಬೇರೆ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡ್ಬೇಕು. ಮನೆ ಏನ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ, ಬೇರೆ ಏನ ರೀತಿನಲ್ಲಿ ಇಷ್ಟು ಮನೆ ಇದೆ, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಏನ್ ತೊಂದರೆ ಏನ ಕೊಟ್ಟಿದಾರ ಯಾರ ಇಲ್ಲ, ಅದನ್ನ ರೆಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅಷ್ಟೊಳಗೆ ಏನ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಏನ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಏನಿಲ್ಲ ಸಾಹೇಬ್ರೆ, ಏನೋ ಅದೇ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಬೇಕು, ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡ್ಬೇಕು. ಇಷ್ಟು ಮನೆ ಇದೆ, ನಮ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಹಿಂಗೆ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ, ಮಳೆ ಬಂದು ಹಿಂಗಾಗಿರೋ ಬೇರೆ ಏನ ರೀತಿನಲ್ಲಿ ಏನೋ ಮಾಡಿದಾರೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದು ಸ್ವಲ್ಪ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡಿ ಅದೆಲ್ಲ ಚರ್ಚೆ ಮಾಡ್ಬೇಕು. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertsonpet. Maruti exclusive Nexa car showroom at Bangarpet. Experience innovation, luxury and excellence like never before. For sale and service, Maruti Nexa cars. Location Nexa Studio, Bangarpet. Contact phone number 9036053347 or 8884471174.